வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் அன்னைக்கு ஆத்திச்சூடியில் 7வது வாசகம் பார்க்க போகிறோம். எண் எழுத்து இகழேல், அதுதான் 7வது வாசகம். எண் எழுத்து இகழேல் மொத்தம் 3 சொற்கள் இருக்கு, 10 எழுத்துக்கள் இருக்கின்றன. எண் எழுத்து இகழேல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எண் அல்லது எழுத்து இரண்டும் சேர்த்து நம்முடைய படிப்பு அல்லது அறிவுன்னு வச்சுப்போம். இகழேல் அப்படிங்கிறது புகழ்தலுக்கு எதிர்ப்பதம், இகழ்தல் அப்படிங்கிறது. அதை இகழ வேண்டாம், எண் எழுத்தை இகழ வேண்டாம். இகழேல் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் do not deride அப்படின்னு சொல்லலாம். DERIDE, டிரைவ் இல்லை டிரைடு, do not deride. எண் எழுத்து என்னன்னா, எண்கள்னா நம்பர்ஸ், எழுத்துக்கள்னா லெட்டர்ஸ். ஆக இந்த நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் சொல்லக்கூடிய எண்களும் எழுத்துக்களும் சேர்ந்து தான் அவருடைய படிப்பு அல்லது அவருடைய அறிவு. இதை தயவு செய்து இகழ வேண்டாம், அதுதான் இதனுடைய நேரடியான பொருள். எண் எழுத்து இகழேல். இது 7வது வாசகம். இதற்கு இணையாக இன்னொரு வாசகமும் இருக்குது, அதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாசகம் தான். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாசகம் தான். அதுவும் ஔவையார் சொன்னது தான். கொன்றை வேந்தல 7வது வாசகம் தான் அதுவும். அது பிறகு நம்ம விரிவாக பார்ப்போம். எண் எழுத்து இகழேல் அப்படிங்கிறதும் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படிங்கிறதுமே ஔவையார் சொன்னது தான். இது திருக்குறளும் சொல்லியிருக்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எண்ணுன்னு ஒன்று இருக்குது, எழுத்துன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இது ஏன் நம்ம விரிவாக சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு அவசியம் இப்போ வந்துருக்கு. ஏன்னா பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எழுத்துக்களை எண்களாக எழுதுகிறாங்க. கா உ ரு அப்படியாவது எழுதுகிறாங்க. நம்ம பார்க்குறோம், பல வாகனங்களும் நம்ம பார்க்குறோம். அடிப்படையில் அப்படி இல்லை. எண் என்பது வேறு, எழுத்து என்பது வேறு. இப்போது உதாரணம் சொல்லணும்னா, 2ன்னு ஒரு எண் இருக்குது, 4ங்கிற ஒரு எண் இருக்குது. இரண்டையும் அடுத்தடுத்து எழுதுகிற போது நாம் 2, 4ன்னு படிக்க மாட்டோம், 24ன்னு படிப்போம். ஏன்னா அதற்கான அந்த நிலை இருக்குது, அந்த ஸ்தானம் இருக்குது, அந்த பொசிஷன் இருக்குது. அது சேர்த்து தான் நம்ம படிக்கிறோம். 2யும் 4யும் அடுத்தடுத்து எழுதுனா 24 என்று நம்மால் படிக்க முடிகிறது. ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு கு என்று ஒரு எழுத்து இருக்குது, ரூன்னு ஒரு எழுத்து இருக்குது, 2 எழுத்து பார்த்தா நம்ம குருன்னு தான் படிப்போம். அதுக்கு சொல்ல வேற, அப்படி ஒரு சொல்லி இருக்கு. ஆக எழுத்துகள்ங்கிறதே வேற, எண்கிறது வேற. அதுக்காக நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இரண்டும் வெவ்வேறு. பல பேர் குழப்பிக்கிறாங்க, எழுத்து கொண்டு வந்து எண்ணுக்கு சமமாக போடுறாங்க. அது பண்ணவே முடியாதுங்கிறதாக சொல்ல வரோம். ஏன் அப்படின்னா, இது வேற குறிப்பிடுகிறது, வேறு குறிப்பிடுகிறது. ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப தெளிவான ஒரு உதாரணமே பார்க்கலாமே. இப்போது தூரத்தை சொல்லுகிற போது நம்ம மீட்டர் கணக்கில் சொல்கிறோம், அல்லது கிலோமீட்டர். 1000 மீட்டர் சேர்ந்தால் 1 கிலோமீட்டர். இங்கிருந்து வேலூர் 120 கிலோமீட்டர் இருக்கிறது, 140 கிலோமீட்டர் இருக்கிறது என்று சொல்லலாம். தூரத்தை அளவிடுவதற்கு மீட்டர் அது இருக்கலாம். ஏதோ திரவ நிலையில் ஒன்று இருக்குது, அதை எப்படி நம்ம அளவு செய்யலாம்னா லிட்டரில் சொல்லலாம். சமயங்களில் எண்ணெயெல்லாம் கிலோ கணக்கிலோடு எடுத்துக்கலாம். லிட்டர் என்பது இருக்கிறது திரவத்துக்கு. நீளத்தை அளப்பதற்கு மீட்டர் இருக்கிறது. இதை மாற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. இங்கேருந்து வேலூர் எத்தனை லிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா இது வேற, இந்த யார்ஸ்டிக்கே வேறு, இந்த அளவுகளே வேறு. அது மாதிரி தான் எண் என்பது வேறு, எழுத்து என்பது வேறு. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, எண் எழுத்து இகழேல், இகழ வேண்டாம். அது எப்படி இகழ முடியும் அப்படிங்கிறதுக்கு முன்னால் எண் எழுத்துன்னு என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். எண் என்பது அடிப்படையில் கணித அறிவு, எழுத்து என்பது நூல் அறிவுன்னு வச்சுக்கலாம், படிப்பறிவுன்னு வச்சுக்கலாம். ஒன்று அறிவியல், அறிவியல் அல்லாத மற்றது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பொருள் கொள்ளலாம். பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பம் வருது. ஏன்னா ஒரே ஒரு சொல் வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு வரியை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய விளக்கம் வியாக்கியானம் தேவையா அப்படின்னா, இது வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறது, ஔவையாரோட ஆத்திச்சூடி புத்தகம். பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டது. அதில் முன்னுரையில் அவங்க எழுதுகிறாங்க, இது ஒற்றை வரி வாசகம் தான், ஆனாலும் பல கட்டுரைகளே இதற்குள்ளே உள்ளடக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பல கட்டுரைகளுக்கு தேவையானது ஒற்றை வாசகத்திலே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் ஆத்திச்சூடியுடைய சிறப்பம்சம், ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். சரி, இப்போ இந்த எண் எழுத்துன்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அறிவியல் அறிவும் பிற அறிவும் இணைந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு அறிவையும் இகழ வேண்டாம். அது இதில் அடுத்து வரக்கூடிய ஒரு அர்த்தம். ஏன்னா பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அறிவியல் படித்தவர்களாம் அறிவியல் அல்லாத பாடத்தை இகழ்வதை நம்ம பார்க்குறோம், அறிவியல் அல்லாத பாடம் வருகிறவர்கள் அறிவியலை வைத்துக்கொண்டு இகழ்வதை நம்ம பார்த்துருக்கிறோம். இது எதுவுமே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அறிவு என்பது மிக தெளிந்த ஒன்று, மிகச்சிறந்த ஒன்று. அதை யாரும் இகழ வேண்டாம். இந்த அறிவை இன்னொரு அறிவுடன் இகழ வேண்டாம். சரி, இன்னொன்று வருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, எழுத்து என்பது அடிப்படையில் மொழி சார்ந்து வருகிறது. ஒரு மொழியை உயர்த்துவதற்காக இன்னொரு மொழியை இகழ வேண்டாம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நமக்கு தேவைப்படுகிற ஒரு
ஆலோசனை பாருங்கள். அறிவுரைன்னு சொல்ல தயாராக இல்லை, இது ஒரு ஆலோசனை. சொல்கிறாங்க எதுவும் இகழ வேண்டாம், இதை நீங்கள் உயர்த்தி சொல்லுங்கள், பரவாயில்லை, இதற்காக இன்னொன்றை இகழ வேண்டிய அவசியம் இல்லை. என் எழுத்து இகழேல், அதுவும் ஒரு மொழி தானே. நமக்கு இந்த மொழியின் மீது எந்த அளவுக்கு நாம் உயிர் வைத்திருக்கிறோம், உயிராக நாம் மதிக்கிறோமோ, அதே அளவுக்கு இன்னொரு மொழிக்காரர்கள் அந்த மொழியின் மீது ஒரு மரியாதை வைத்திருக்கப்படுகிறார்கள், அன்பு வைத்திருக்க போகிறார்கள். அதன் காரணமாக நாம் இதன் மீது வைத்திருக்க அன்பின் காரணமாக இன்னொன்றை நாம் இகழ வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இதிலும் தான் வருது, என் எழுத்து இகழேல். இதெல்லாம் விட தனிப்பட்ட மனிதன் வருகிற போது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. பல பேர் தன் சொந்த படிப்பை இகழ்வதை நேரடியாக பார்த்துருக்கோம், பல முறை நம்ம பார்த்துருக்கோம். நான் பிஏ படிச்சுட்டேன், பிஎஸ்சி படிச்சுட்டேன், பிகாம் படிச்சுட்டேன், பிஇ முடிச்சுட்டு இருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கவில்லை என்பது ஒரு குறை, மிக நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும், எதிர்பார்க்குறோம் இன்னும் கிடைக்கலன்னு. ஆனால் அதற்காக நம்முடைய படிப்பை நாம் இகழ வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பெற்ற அறிவை நம்ம இகழ வேண்டிய அவசியமே இல்லை. இது பல நூற்றாண்டுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அடிப்படையில் பல இடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை பார்த்தாலும் உடனடியாக அவன் இகழ்வது தன்னுடைய படிப்பை தான் இகழ்வான், தன்னுடைய கல்வி நிறுவனத்தை தான், தன்னுடைய பெற்றோரை இகழ்வான். இல்லை, எதுக்காக அவசியமே இல்லை, இது வேற அது வேறங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். பல சமயங்களில் பெற்றோர்களே சொல்வது உண்டு, என் பையனை இந்த படிப்பு படிக்கிறது வேற ஒரு படிப்பு படிச்சு வச்சுனா வேலை கிடைச்சிருக்கும், இல்லை என் பொண்ணு இதுக்கு போயிலாம் வேற ஒன்று போயிருக்கலாம், அவங்க கூட படித்தவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனாலும் கூட நம்ம இகழ்வதை ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கோம். அதுவும் குறிப்பாக படிப்பு அல்லது அறிவு என்று வருகிற போது அது இகழ்வதற்கு நாம் தயங்குவதே இல்லை, எல்லாத்துக்கும் அது மேலே பழிய போடுறோம். அப்படி இல்லை. என்ன பொதுவாகவே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கல்வி என்பதோ படிப்பு என்பதோ நம்முடைய அறிவு என்பதோ எதை அடிப்படையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, நம்முடைய மேலும் ஒரு நிலைக்கு உயர்த்தி செல்வதாக இருக்கணும், நம்ம சிந்தனை உயர்த்துவதாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். அவ்வளவுதானே தவிர இது நேரடியாக வேறு ஒன்றுடன் தொடர்புத்தி இகழ்வது வேண்டாம். இதுதான் மிக முக்கியமானது. ஆக என் எழுத்து என்றால் அது அறிவு என்று வைத்துக் கொள்ளலாம். இகழேல் என்றால் தயவு செய்து தூஷிக்க வேண்டாம், அதை வெறுப்புடன் பார்க்க வேண்டாம். இரண்டும் சேர்த்து பார்க்கிற போது என் எழுத்து இகழேல், தயவு செய்து வெறுப்புடன் பார்க்க வேண்டாம். நம்முடைய எண்ணம், நம்முடைய எழுத்து, நம்முடைய அறிவு, இதுதான் நமக்கு வாழ்நாள் முழுக்க துணை நிற்க போகிறது. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.